गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தக்ஷாயன புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 28/7/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:56 திதி இன்று அதிகாலை 12:43 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இரவு 8 மணி வரை பூரம், பின்பு உத்திரம். நாம யோகம் அதிகாலை 5:17 வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் பிற்பகல் 1:03 வரை வணிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய தினம் நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 3 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 8:30 வரை. வார சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று இரவு 8 மணி வரை திருவோணம். அதன் பின்பு அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் திங்கட்கிழமை. திங்கட்கிழமைனா சிவபெருமான் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது இன்னைக்கு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு செவ்வாய் பகவான் இன்னைக்கு பெயர்ச்சியாகி கன்னியா ராசிக்குள் பிரவேசமாகிறார். கேதுவை விட்டு பிரிந்து தனித்து கன்னியில் வருகிறார். இப்போது கன்னி செவ்வாய் அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு. ஏன்னா மிதுனத்திலையும் கன்னியிலும் செவ்வாய் பகவான் வந்தால், இப்போ சப்போஸ் லக்னத்துக்கு 4ஆம் வீட்லேயோ ராசிக்கு 2ஆம் வீட்லேயோ இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அப்படின்றாங்க. அதுவும் காலபுருஷனுக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் வருகிறார். அது ஒரு நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இதற்கு அப்படின்னு பரிகாரம் அப்படின்னும்போது 6ஆம் இடம் அப்படின்னா என்ன, ருண ரண ரோக சத்ரு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறீங்களே தவிர, அது வேலைக்கான ஒரு இடம். 6ஆம் இடம் என்பது வேலை. அப்போது அந்த வேலை அப்படின்னு சொல்லும்போது அதற்கு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ என்ன ஆகும், 6ஆம் இடத்துல செவ்வாய் வரும்போது வேலையில் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த சங்கடங்களை எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அதுவும் செவ்வாய் அங்காரகன், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகனுக்கு செவ்வாய்க்கிழமையில் சிவப்பு துணி சாற்றி 6 தீபம் இல்லைனா 9 தீபம். ஏன்னா செவ்வாய்க்குரிய எண் எதுனா 9. அப்போது முருகனுக்கு 6 அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய்க்கு 9. அப்போது நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வந்தால் ருணரண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லுகின்ற இந்த இடத்தில் செவ்வாய் பகவான் வரும்போது நிறைய பேருக்கு பிரச்சனைகள், வேலையில் தான் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைகள்லாம் விலகும். செய்து பாருங்கள், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி துவரம் பருப்பு இல்லைன்னா முழு துவரை கிடச்சிதுன்னா அந்த முழு துவரையை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றும்போது உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். ஏன்னா அங்காரகன் அப்படின்னாலே இவர் கடனையும் கொடுப்பார், நோயையும் கொடுப்பார், அதே மாதிரி சொத்துல பிரச்சனையும் கொடுப்பார், நில பிரச்சனையும் கொடுப்பார், பங்காளி பிரச்சனையும் கொடுப்பார் இல்லைங்களா, கடனையும் அடைப்பார். அதனால் இந்த செவ்வாய் இந்த இடத்துல வரும்போது இது மட்டும்தான் செய்யணுன்றது அவசியம் கிடையாது. அதே மாதிரி செவ்வாய் அப்படின்னா மருத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த என்ன சொல்லுவாங்க, வாட்ச்மேன் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு உதவிகரம் செய்யலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். ஏன்னா செவ்வாய்னா யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்க்குரிய காரகன் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாருக்குமே பிரச்சனையை கொடுக்குமானா கொடுக்காது. ஏன்னா சிம்மராசிக்கு இவர் யோகாதிபதியாக வருவார்.
இல்லைங்களா? அப்போது அப்படி இருக்கும்போது அவர்களுக்கெல்லாம் நன்மையை தான் செய்யும். இருந்தாலும் 2ஆம் வீட்டில் வரும்போது, 2ஆம் வீடுன்றது தனம், வாக்கு எல்லாமே சொல்லக்கூடியது. கணவன் மனைவி, அதே மாதிரி கண் சம்மந்தப்பட்டது, சாப்பிட்ற சாப்பாடு சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் இருக்குது. அதனால் அதிலெல்லாம் சில பிரச்சனைகள் ஏற்படும். அது மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும். கடன் பிரச்சனை இருந்தாலும் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கும். அப்போ அங்காரக பகவானுக்கு செவ்வாய் அன்று நீங்கள் இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் போடலாம். சில கோவிலெல்லாம் செவ்வாய் தனித்து இருப்பார், அவருக்கும் போயிட்டு நீங்கள் இதை தீபம் ஏற்றிட்டு சாம்பார் சாதம் தானம் கொடுக்கலாம். சாம்பார் சாதம் தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல ஒரு தருணத்தை கொடுக்கும். பிரச்சனைகள் தீரும், கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும். முதல்ல வேலையில் இருக்கிற பிரச்சனை தீரும். இதை செய்து பாருங்கள், எல்லோருக்கும் நன்மை நடக்கும். இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன் புதனும் இருக்கார். புதன் வக்ரம் பெற்று இருக்கிறார். சிம்மத்தில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், கேது பகவான் இணைந்து இருக்கிறார்கள். செவ்வாய் இன்று இரவு கன்னியா ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். கன்னியா ராசிக்குள் பிரவேசமாகிறார் செவ்வாய் பகவான். அதே மாதிரி கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். மிதுனத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும். இரவு சந்திர பகவான் கன்னியா ராசிக்குள் வருகிறார். சரிங்களா? அப்போ கும்பராசிக்கு மறுநாள்லேருந்து சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. அது வரைக்கும் உங்களுக்கு மகர ராசிக்கு சந்திராசிரமம் இருக்குது. சரி, இப்போது திங்கக்கிழமை அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு சொல்லியாச்சு. கொண்டு போகிற பொருள் இன்றைக்கி அப்படின்னா அருகம்பில்லும் அது கூட வில்வம் இருக்குது இல்லைங்களா, அந்த வில்வ இலையை கொஞ்சம் சேர்த்து வச்சு இன்றைக்கி கொண்டு போங்க. போகிற காரியமெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியோடு திரும்பி வருவீர்கள். இன்றைய தினம் ஆடிப்பூரம். ஆடிப்பூரம்னா யாருக்கு விசேஷம்? அம்மனுக்கு விசேஷம். அம்மனுக்கு என்ன செய்வார்கள்? சீமந்தம் செய்வார்கள். வளையல் போட்டு அன்றைய தினம் பச்சை பயிறு ஊற வச்சு அதை அம்மனுக்கு மடியில் கட்டி அன்றைய தினம் நம்ம சீமந்தம் எப்படி பண்ணுவோமோ நம்மளுடைய குழந்தைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு, அதே போல் கடவுளுக்கு செய்யக்கூடிய நாள் தான் இந்த ஆடிப்பூரம். சரி, இந்த ஆடிப்பூரத்தில் கலந்து கொண்டால் என்ன விசேஷம், நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பேறு இல்லாதவர்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, குழந்தை பேறு இல்லாதவர்கள் இந்த ஆடிப்பூர விசேஷம் அன்று அம்பிகைக்கு செய்யக்கூடிய இந்த பச்சை பயிறு வயிற்றில் வச்சு கட்டி அவர்களுக்கு வளையல் சாற்றுவார்கள். எவ்வளோ வளையல் ஒன்றாலும் நம்ம போடலாம். அப்போது இந்த பூஜை முறைகளெல்லாம் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், ரொம்ப பெருசாக நான் இல்லை, அதனால் சிம்பிளாக உங்களுக்கு இதை சொல்லிடுறேன். அப்போ இந்த ஆடிப்பூரத்தில் நம்ம கலந்து கொண்டு இந்த பூஜை புனஸ்காரத்தை பார்த்துவிட்டு நம்மளால் இயன்ற இந்த அம்மனுக்கு வரிசைலாம் வைப்போம் இல்லைங்களா. இப்போ நம்ம நம்ம பெண் பிள்ளைகளுக்கு சீமந்தம் பண்ணும்போது என்னென்ன வரிசை வைப்போமோ அத்தனையும் நம்ம செய்யலாம். இல்லை நமக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொன்னால் வளையலை வாங்கி கொடுக்கலாம். இந்த பச்சை பயிரை நம்ம அவிச்சிலாம் வைக்கக்கூடாது, அதை நெய்வேத்தியமாக வைக்கலாம். அம்மனுக்கு மடியில் கட்டும்போது அதை ஊற வச்சு தான் கட்டுவாங்க, அதை செய்யலாம். அதே மாதிரி பழங்கள், நெய்வேத்தியத்துக்கு உண்டான பொங்கல், சக்கரை பொங்கல், தயிர் சாதம், இதெல்லாம் நெய்வேத்தியமாக படைத்து எல்லாருக்கும் விநியோகம் பண்ணலாம். சரி, இந்த ஆடிப்பூரத்தில் இதை விசேஷமாக செய்து முடித்த பிறகு அந்த வளையலையும் அந்த பச்சை பயிரையும் வாங்கிட்டு பிள்ளை பேறு இல்லாதவர்களுக்கு அந்த வளையலை சாற்றி அந்த பச்சை பயிரை சாப்பிட வச்சோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த வருடத்திற்குள் அவர்களுக்கு பிள்ளை பேறு கிடைக்கும். இதுதான் அம்மனுக்கு செய்யக்கூடிய சீமந்தம். சரி, இது எதனால் செய்கிறோம்? இந்த ஒரு விஷயத்துக்காக செய்கிறோம். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் காக்கக்கூடிய யார் என்றால்
அம்மன் தான் இல்லைங்களா? அப்போது இந்த அம்மனுக்கு மஞ்சள் காப்பு செய்து இந்த ஒரு விசேஷத்தை செய்யும்போது மனம் குளிர்ந்து நம்மளுடைய உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நன்மை நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஆடிப்பூரம். இந்த ஆடிப்பூரத்தில் உங்களால் என்ன இயன்றது செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன். இந்த திருவடிப்பூரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சைவத்தலங்களில் உள்ள அம்மனுக்கு, உற்சவ அம்மனின் திருநாமம் கொண்ட எல்லா அம்மன்களுக்கும் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள். இன்றைய நாளில் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் தன வரவுகள் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அரசு வழியில் அனுகூலம் இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி வழக்கு சார்ந்த விஷயத்தில் இன்றைக்கி சாதகமான தீர்ப்புகள் அமைகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்களை பழுது பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தில் இழுவரியாக இருந்து வந்த சில தன வரவுகள்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் ஒரு புதுமையான ஒரு சூழல்லாம் இன்றைக்கி அமைகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தன வரவுகள் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். தேவைகளை அறிந்து இன்றைக்கி நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உறவுகள் வழியில் புரிதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி இன்றைய தினம் பண விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் நாணயத்தோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. நண்பர்கள் வழியில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு தருணம். புதிய வாய்ப்புகள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இன்றைக்கி. அதே மாதிரி கற்பனை துறைகளில் இன்றைக்கி மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். மிதுன ராசி நேயர்களே, உடலில் ஒரு விதமான ஒரு செயல்பாடு. அந்த செயல்பாடுனா ஒரு சோர்வு அப்படின்னு சொல்லும்போது அந்த சோர்வால் சில உடலில் ஒரு தேக்க நிலை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும். எதிர்பாலினத்தவர்னால் அடுத்த மொழி பேசும் மக்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலம் இன்றைக்கு நிறைய இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் சாதகமாக அமையும். நண்பர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க. உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதையெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும். இன்றைய நாள் வரவு நிறைய இருக்கும். இன்றைக்கி வியாபாரத்திலும் நல்ல சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். தொழில் முன்னேற்றம் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் இன்றைக்கி இருக்கும் உடம்புல. இருந்தாலும் நீங்கள் அதை சுறுசுறுப்பாக இயக்கக்கூடிய தன்மை உங்களிடம் தான் இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றி அமைத்து கொள்ளுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை இன்றைக்கி கூடக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகள் வழியில் நல்ல மதிப்பு, மரியாதை, மகிழ்ச்சியான சூழ்நிலை எல்லாமே இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. வேலை செய்பவர்களுக்கு உங்களுடைய திறமைக்கு ஏற்ற உயர்வும் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைய தினம் புதிய ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. கல்வி தொடர்பான ஒரு செயல்பாட்டில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் இன்றைக்கி விலகும். அதனால் எதனால் தாமதம், எதனால் தடை வருது அப்படின்றத இன்றைக்கி அறிந்து அதனுடைய செயல்பாட்டை இன்றைக்கி செய்வீங்க. அதே மாதிரி இன்றைக்கி உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். அதிசய வடகிழசை அதிசயன் ஒன்பாமன் அதிசய நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர் நெருக்கடிகள்லாம் குறையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்கள் மூலம் தன வரவுகள்லாம் கிடைக்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் இன்றைக்கி கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. வியாபாரம்லாம் இன்றைக்கி நன்றாக இருக்கும். வியாபாரம் சார்ந்த துறையில் ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம். மனதில் நினைத்திருந்த ஆசைகள்லாம் நிறைவேறும். சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை நீங்கள் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும். அதே மாதிரி உங்களுடைய எதிர்ப்புகள், அதாவது இன்றைக்கி ஒரு எதிர்ப்புகள்லாம் இன்றைக்கி இருக்குன்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி தான், ஆனால் அவர் 2ஆம் இடத்துக்கு வருகிறார் இரவு. அதனால் 2ஆம் இடம்ன்றது உங்களுக்கே தெரியும், தனம் வாக்கு எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம். அதனால் அந்த சமாளிக்கக்கூடிய திறனும் உங்களிடம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை இன்றைக்கி பெருகும், ஒற்றுமை ஓங்கும். சக ஊழியர்களாகட்டும் குடும்பமாகட்டும் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுக்கு செவ்வாய் இன்று இரவு உங்களுடைய ராசிக்குள்ளாரே வரப்போகிறார் 1ஆம் இடத்திற்கு. அதனால் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஏன்னா சனி செவ்வாயை பார்க்குது, செவ்வாய் சனியை பார்க்குது. நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. செவ்வாய் சனியை பார்க்குது, சனி செவ்வாய் போராட்டம். ஏற்கனவே நீங்கள் போராட்டத்தில் தான் இருக்கீங்க, இன்னும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும். அதேமாதிரி ஆரோக்கியத்தையும் ரொம்ப பார்த்துக்க வேண்டியது அவசியம். மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் ஏற்படும், அதெல்லாம் தெளிவோடு இருங்க. ரொம்ப இதெல்லாம் இருக்கே அப்படின்னு மனசை போட்டுலாம் குழப்பிக்காதீங்க. தேவையில்லாத ஒரு சிந்தனையெல்லாம் தூக்கி அப்படி ஓரமாக போட்டுடுங்க. நல்ல தெய்வத்தை வணங்குங்க. செவ்வாய் சனி சேர்க்கை தான். வராகியை போய் பிடிச்சிக்கோங்க. உண்மையிலே சொல்கிறேன், வராகியை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே நன்மைகள் நடக்கும். அந்த வராகி மாலை படிங்க, இருகுழை கோமலந்தாள் அப்படின்றத அந்த பாடலை படிங்க. அதே மாதிரி சஸ்திர பந்தத்தை படிங்க. கன்னிராசிக்காரெலாம் இப்போ அதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் தீரும். தொழிலில் மேன்மை இருக்கும், தொழிலே இல்லாத தொழில் கிடைக்கும், வேலை இல்லாத வேலை கிடைக்கும். இந்த சஸ்திரபந்தத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. அதே மாதிரி வராகி மாலைக்கும் சக்தி உண்டு. ஏன்னா செவ்வாய் ராசிக்குள்ளே அது சரியாக பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். எதிர்பாராத தேவையற்ற செலவுகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி சகோதர வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சொல்லணும். அதே போல் உங்களோட விருப்பங்களை அறிந்து நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இருந்தாலும் செலவுகள் கூடும். பணியாட்கள் வேலையாட்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. இன்றைய நாள் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், கவனமாக இருங்க.
அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நிறம் வெண்பச்சை, அதாவது வெண்சாம்பல் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் இன்றைக்கி நீங்கும். அஸ்தம் நட்சத்திரம் அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி கதை, கட்டுரை, கலைத்துறை, எழுத்துத்துறை இது சார்ந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. அதனால் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாம் கூடும். இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். இது யாரால் வரும்னா பிள்ளைகளால் வரக்கூடிய ஒரு தருணம். காது தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படும், அதை கவனமாக கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே மாதிரி வேலையில் இப்போ நீங்கள் ஒரு கூட்டு தொழிலாக செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடம் செவ்வாய், அந்த செவ்வாய் 12 மறைவில் வரப்போகிறார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையை தரும். தடைபெற்ற சில வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். அப்பப்போ ஒரு பழைய சிந்தனை மனசில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். அதெல்லாம் தூக்கி அப்படி ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா எப்பொழுதுமே பழைசெல்லாம் நினச்சிட்டு இருந்ததுன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அதெல்லாம் தூக்கி அப்படி ஓரமாக வச்சுட்டு இன்றைக்கி என்ன நடக்கணும், நாளைக்கு என்ன நடக்கணும், என்ன செய்யணும் அப்படின்றத சிந்தனை ஓட்டத்தை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். இன்றைய நாள் நட்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மனசில் ஒரு அமைதியே இல்லாத ஒரு தருணமாக இருக்கும். அதனால் தேவையற்ற சிந்தனைகள்லாம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டா எல்லாருக்கும் நன்மையாக இருக்கும். துளாராசி நேயர்களுக்கு கவனமாக இருப்பது மிகவும் நன்மை. அதனால் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வெளி வட்டாரத்தில் இன்றைக்கி மதிப்பு, மரியாதையெல்லாம் உயரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. தொழில் விருத்தி அடையும். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சகோதரர்களிடம் கொஞ்சம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். சேமிப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு எண்ணங்கள் அதிகரிக்க வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து செயல்பாடு இருக்க வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணமாக இருக்குது. இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பெல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு தருணம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, காணாமல் போன சில பொருட்கள், அதாவது தவறிப்போன பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தவறிப்போன சில பொருட்களாகட்டும், சில வாய்ப்புகள் ஆகட்டும் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதே சமயத்தில் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற சில வாய்ப்புகளும் இன்றைக்கி கிடைக்கும். அதேமாதிரி எதிர்பாராத தன வரவு ஏற்படும். நேர்மறை சிந்தனைகளை இன்றைக்கி வளர்த்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலும் கணவன் மனைவிடையே நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி விலகும். அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்தில் இன்றைக்கி நன்மைகள் நிறைய நடக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே போல் சில புதிய அனுபவங்கள் இன்றைக்கி மேம்படும். இன்றைய நாள் லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம்
இளநீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் இரவு வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குது. அது வரைக்கும் எதுவும் புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம். அன்றாட வேலைகளை செய்து கொண்டிருந்தால் சிறப்பாக இருக்கும். தர்ம காரியத்தில் இன்றைக்கி கொஞ்சம் மனசு ஈடுபடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. தந்தை வழியில் அனுசரித்து மட்டும் செல்லுங்கள். உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை ஓரளவுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம்லாம் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி பார்வை, கண் பார்வை தொடர்பான பிரச்சனை, காதுக்கு தொடர்பான பிரச்சனை, அதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகள். இப்போ பார்த்திங்கன்னா செவ்வாய் வேறு பயிற்சி ஆகி இரவு வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நன்மையாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் விட்டு கொடுத்து இன்றைக்கி செல்லுங்கள். கடன் செயல்களில் ரொம்ப ரொம்ப இன்றைக்கி கவனமாக இருக்கணும் இன்றைய நாள். ஏன்னா சந்திராசிரமம் இருக்கிறதுலாம் இரவு வரைக்கும் தான். அதனால் அது வரைக்கும் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி அன்றாட வேலைகளை நீங்கள் செய்யலாம். அதே போல் இன்றைக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாளாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்திலும் கவனமாக இருப்பது நன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வேலை விஷயத்திலாகட்டும், உத்தியோக விஷயத்திலாகட்டும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்பாடு இருந்தால் நன்றாக இருக்கும். அதே மாதிரி இரவுலேருந்து உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். இரவு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சந்திரன் 8ஆம் வீட்டுக்கு வரார் உங்கள் ராசிக்கு. அப்போதுலேருந்து கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். அதே மாதிரி எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது இன்றைய தினம். உடன் பிறந்தவர்கள் வழியில் கொஞ்சம் சகோதரராகட்டும் சகோதரியாகட்டும் அவர்கள் வழியில் அனுசரித்து சென்றால் நன்மையாக இருக்கும். குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இழுபறியான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைய தினம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு செலவுகள் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி காவி நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அதே மாதிரி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பொறுமை தேவை. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சேமிப்புகள்லாம் குறையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் இழுபறியான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். தனவரவு சிறப்பாக இருக்கும். மனசில் ஒரு புதிய முயற்சிக்கான ஒரு ஈடுபாடு அதிகரிக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் மாறும். கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் இருக்கும். சிந்தனை மாற்றம், சிந்தனை போக்கில் ஒரு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். தேவையில்லாத சிந்தனைகளை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்துலையே செவ்வாய் வரப்போகிறார் நாளைய தினம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளேயே சனி இருக்கார். சனி செவ்வாயை பார்க்கும்போது ஒரு தேவையற்ற போராட்டத்தை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இருந்தாலும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாள் தான், வரவு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை தான். உங்களுக்கு வெளியூர் பயணங்கள்லாம் நன்றாக இருக்கும். அடுத்த இனத்தவர் உங்களுக்கு உதவிகரம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க.
புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி விலகுகின்ற ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேஜஸ் இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.